ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாயே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தாய். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அருகிலே படுத்து உறங்கினாலும் நாளில் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தி என்னை காத்தாய். அல்லேலூயா. ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் நடந்தார். எரிகோவை தாண்டினோம் அவர் துதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன். என்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன்னத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின்
கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என்னோடு பாடிடும் துணை கேட்குவே பரிசுத்தர் 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 என்னோடு பாடிடும் துணை கேட்குவே காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையோடு ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையோடு ரட்சிப்புமானார். அஞ்சியாமல் கலங்காமல் பயத்தின் செய்திகளுக்கு அன்பிடம் வாழ்ந்திடுவே அஞ்சியாமல் கலங்காமல் பயத்தின் செய்திகளுக்கு அன்பிடம் வாழ்ந்திடுவே காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே எனக்கே நீராகும் ஆலயம் நிறத்தே நின்றே போயுத்தம் கொண்டாடும் நமக்கே நீராகும் ஆலயம் நிறத்தே
ஒவ்வொரு ஸ்டான்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை பலப்படுத்தக்கூடியதான வழிகள். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலன். அல்லேலூயா. ஜீசஸ் இஸ் மை லைட். இதனால பாதையில் நான் செல்லும் போது உங்களுக்கு வெளிச்சம் என் ஜீவனின் பலன். கொஞ்சம் ஜீவனின் பலன் கிருபையாக நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையாக நம்மை தேடி வந்து ரட்சித்தார். அப்படின்னாலே இப்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் அஞ்சக்கூடிய காரியம் பயம். பயம் அநேக நேரங்களிலே பயம். 27ஆம் சங்கீதம் சொல்லப்பட்ட அஞ்சிடாமல் பலகாமல் பயமின்றி திகில். சில நேரத்துக்கு அமைதியான ஒரு பயம் நமக்கு நம்ம யாருக்குரிய ஒரு திகில் வந்துடும். இன்னும் என்ன செய்வேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்கிறேன். அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எனக்கு எதிராக ஒரு பாறையவே இறங்குமே. நமக்கு எதிராக எத்தனையோ மக்கள் எழுதினாலும் பாறையவே இறங்கினாங்க. இஸ்ரேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாறைகள். இத்தனை நாடுகளுக்கு எதிராக இன்று எவ்வளோ மக்கள் அனாதையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றது அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நாட்டில் நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கு. எனக்கு எதிராக ஒரு பாறையில் இறங்கி என்றே ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்படே எதிராளி நீக்கமாய் சிறையான பாதையை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம நடத்துகிற ஒரு தேவன் எல்லா சூழலையும் நம்ம நடத்தும். நான் சொல்லும்போது ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தன் மகிமையை காண. தாவீதுடைய வாழ்க்கையில வாஞ்சேதான் ஒன்றாதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாளை பிரகாரங்கள் மேல அவருக்கு வாஞ்சது. ஆலயத்தின் மீது தாகம் உண்டு. ஆலயத்தின் மாசுபடியே நான் உட்கார்ந்துருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நாளில் எவ்வளவு பேருக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சு. இந்த கட்டிடத்தை நாம் பார்க்கிறோம். ராமே ஆலயம் தான். அதே நேரத்தில் நம்ம கூடி வரும்போது அங்கே கட்டல் மகிமைப்படுது. அதுதான் சபை. அப்ப அந்த ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் வாஞ்சித்து நாடுவோம். இந்த நாட்களில் அதிகமாக நம்முடைய ஆலயத்திலே தேவனை வாஞ்சிக்க வேண்டும். அங்கே உள்ளமும் உடலும் அதற்காக ஏற்க வேண்டும். அதே நேரத்தில் கைவேறு இல்லாத ஒரு கட்டிடம் போல கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலும் நம் ஒரு மனதோடு வந்து வாஞ்சையோடு வந்து கத்திரை வேறு ஆராய்ச்சி செய்யவும் நன்றாய் கூடி செபிக்கவும் கத்தருடைய சபைக்கு அனுகிரகம் செய்வதாக. தீங்கு நாள் வரும்போது தீங்கு நாள் என்று சொல்லும்போது அது பயங்கரமான தீங்கு நாளிலே அவன் என்ன செய்வான்? உன்னதத்தில் மறைவாக ஒளி பெண்ணை பாதுகாப்பான். தீங்கு நாட்கள் வரும்போது நம்மை பாதுகாக்க வேண்டும். முகத்தை தேவைகள் சொல்ல தகப்பனும் தாயும் கைவிட்டாங்க. எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் தகப்பனும் தாயும் கைவிட்டாங்க. கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். என்ன உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காக்கிறேன். கடைசி எனக்காக யாவும் செய்து முடிச்சாயிற்று. கல்வாரி சிலையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை சரித்திரமும் அவருடைய கையில் இருக்கு. அப்படின்னால வாக்கு மாற மாட்டோம். நமக்காக என்னென்ன வசனங்களை சொன்னாரோ அத்தனை காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். தமக்கென்றும் பயந்தேறும் பக்தர் யாருடைய விருப்பம் உங்களுக்கு விருப்பத்தை எல்லாம் அவர் தவறாமல் நிறைவேற்றார்.
சங்கீதம் 27 வாசிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆவிக்குரிய அன்புகளை கலந்து போகட்டும். இந்த வசனங்கள் கத்திற்காய் விதமானதாய் கத்தருக்கு காத்திருப்பேன், அவரை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி அந்த வார்த்தை முடியும். அப்படியாக இந்த கால வேளையிலே நம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தும்படியாக நாம் அவருக்காய் காத்திருப்போம். கத்தர் பெரிய காலத்தை செய்வார். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். காலையும் மாலையும் வேலையும் காலையில விளங்கும் போது அவர் துடிச்சு பாடுவார். ஈவினிங் டைம் அப்படியே டயர்டாக வீட்டுக்கு வரும்போது அந்த ரோட்டில் நடந்து போகும்போதே துடிச்சுட்டு போகணும். அப்போ எவ்வேளையும் இப்பெல்லாம் அது நமக்குள்ளே அது எண்ணத்தை கொடுத்தாலும் அப்பெல்லாம் கத்தரை பாடிட்டே இருக்க வேண்டும். மனிதர்கள் என்ன பாட்டு என் கத்தரை பரிசுத்தர், என் தேவாதிகளும் பரிசுத்தர், என் ராஜாதிராஜா பரிசுத்தர். இந்த பரிசுத்தரை போற்றி போற்றி பாடுவோம். நமக்கு வேலை கொடுப்பாரா? ஹல்லேலூயா. கடைசியாக கோஸ்தானசாரி மாத்திரம் பாடிட்டு பாடுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீர்க்க நாள் ஹல்லேலூயா விஹாரப சந்தரபகவா. தீர்க்க நாட்கள் நமக்கு தான் இருக்கிறது. தீர்க்க நாட்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர் தம்முடைய கூடாத மலைகளை நம்மை ஒழித்து வைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தின் மறைவாக என்னை பாதுகாப்பார். விசுவாசமாய் பாடுவோம். உன்னதத்தின் மறைவாக என்னை பாதுகாப்பார். Oh
வெளிப்படுத்தும் விசேஷம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? சாத்தானை ஜெயித்தார்கள். என்ன சொன்னாங்க? அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே, உபத்திரவத்தின் நாட்களிலே என்ன நடக்கும் சொன்னா, அந்த மத்திய 24 சொன்னது போல அதை கொண்டு போய் அதை பிடித்து கொண்டு போய் உள்ளே வைப்பாங்க, சிறைச்சாலையில் வைப்பாங்க, உபத்திரப்படுத்துவாங்க. இப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாம் வரும்போது என்ன நடக்கும் சொன்னா, அந்த நேரத்தில் அந்த விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, மரணமே வந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினால் நான் நோக்கப்பட்டிருக்கேன்,
எனக்கு ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. இன்றைக்கு நான் மறித்தாலும் அவரோடு கூட பரதேசிலே இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. அப்படின்னால நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை, அந்த கடுமையான உபத்திரவத்தை, அந்த மரணத்தை என்ன செய்வாங்கன்னா ஜெயிப்பார்கள். அதுதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் போடப்பட்டது. அப்போ என்ன சொன்னால், அதே போல் சில சாத்தானிய போராட்டங்கள் வரும்போதும் சத்துடைய பயங்கள் நம்மை தாக்கும்போதும் இந்த வார்த்தை மிகவும் அருமையான ஒரு வாக்குவது. நான் ஆட்டுக்குட்டி தத்துவத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிறேன். நிறைய பேர் ஜெயம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னு சொன்னாலே, நிறைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கத்தரை விட்டு தூரமாய் போகிறக்கால். ஒரு நாள் சிஸ்டர் விக்டோரியா அதிகாரம் சொல்றாங்க, ஜெபிக்க சொன்னாங்க, நிறைய ஊழியக்காரர் பின்வாங்கி போயிட்டாங்க. உலகத்துக்கு ஏன் பின்வாங்குறாங்க? அவங்க வசனத்தின் வெளிச்சம் தெரியல. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எவ்வளோ வேத வசனத்தை ஆழத்துக்குள்ள நீங்க கடந்து போறீங்களோ அவங்க மட்டும்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். வசனம் தெரியாதவர்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாது. சோர்ந்து போவாங்க, பின்வாங்கி போவாங்க, கத்தரை மறுதளிப்பாங்க, கத்தரை பற்றி முறுமுறுப்பாங்க. நீங்களும் நானும் முறுமுறுக்காம அதை ஜெயிச்சுட்டு எப்படி எடுக்க முடியும் என்று சொன்னால், நிறைய வேத வார்த்தைகள், நிறைய வாக்கு தத்துவங்கள், நிறைய வேத வசனம் உள்ளத்துக்குள்ள இருந்தால் மட்டுமே அதை பரிசுத்தாவியான நிலைப்பூட்டி உங்களை தைரியப்படுத்தும் போது மட்டுமே இது நிறைய காரியங்களை ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னன்னா சோர்ந்து போய்விடுவோம், தளர்ந்து போய்விடுவோம். அது மட்டுமே மாணவர்களே, பாடலை நம்ம ஈஸியாக பாடிட்டோம். அது சொல்லப்பட்ட அந்த ரத்தம், வேறுபட்ட ரத்தம் என்ன செய்யும்? பாவங்களை கல்விச்சு நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருப்பது. நமக்கு தொடர்ந்து மரணமே வந்தாலும் இந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை என்ன செய்யணும்? ஒரு நாய்க்கு வசனங்கள் வந்து பார்த்தீங்களா, வீட்டில் போய் என்ன செய்யணும்? வாசித்து மனப்பாடம் முடியும். என்னை உட்காந்து பார்க்க சின்ன பிள்ளைங்க அந்த ஸ்கூல் போகும்போது ஒரு பேட்டை பற்றி அவ்வளோ பெரிய பேக், நீங்கள் அவ்வளோ சுமந்து போனீங்க, அவ்வளோ பெரிய புத்தகம் புஸ்தகங்கள் ஏன் படித்து பாஸ் பண்ணி பெரியாங்க. இந்த சின்ன வேறு புஸ்தகம் இந்த கையில் எடுத்துட்டு வந்து இதை வாசித்து இதிலே ஒரு சில வசனங்களை மனப்பாடம் பண்ண முடியாதா? நம்ம என்ன சொல்லலாம், ஓசியர் சொன்னது போல வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆல்ரெடி ரிட்டன், இட்ஸ் given to us. அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க, இது பைபிள் தானே, அது வார்த்தை தானே சொல்லி அது அந்நிய காரியமாக எழுதுகிறார்கள். ஆகையால் தான் உள்ளான மனுஷனிலே பிறந்தில்லை. ஆகையால் தான் சொல்லிப்பாங்க, பிரியமான நம்முடைய சபை வேத வசனத்தை தேடிய சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்க டக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் பின்னாடி தள்ளி பார்த்தீங்க, எல்லாருக்கும் முடிக்கிறீங்க, கஷ்டமா இருக்கு. ஸோ தயவு செய்து வசனத்தெல்லாம் தெரியல, வசனத்தை ரெஃபரன்ஸோடு நீங்கள் என்ன செய்யணும்? பயணம் பண்ணுவீங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அந்த ரத்தத்தை தியானிக்கும். இயேசுவின் ரத்தம் எந்த வீடுகளெல்லாம் பூசப்பட்டதோ அங்கே சங்காரத்துடன் கடந்து போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே கடந்த வாரம் பரந்து சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு வீட்டிலே ஆட்டுக்குட்டியான ரத்தம் தெளிக்கப்பட்டதோ, பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டை சங்காரக்காரன் தொடவே முடியாது. அல்லேலூயா. அவன் கடந்து போகப்படலாம் பண்ணும்படி ஆண்டவர் செய்வார். பிரியமானவரே, ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் தியானிக்கும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை தியானிக்கும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு எல்லா ரத்தங்களும் சிந்தின உடனே உறைந்து போகும். ஆட்டை வெட்டினான்னு சொன்னால் அந்த ரத்தம் கீழே சிந்தும் போது அது சில நிமிஷமே கட்டி ஆயிடும். அதுதான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிடக்கூடாது சொன்ன சாப்பிட்டு அந்த ரத்தம், நம்முடைய ரத்தம் கூட ஒரு வெட்டுக்காய் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த ரத்தம் வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வெட்டிங்கன்னு சொன்னால் அது ரத்தம் கட்டிடும். அந்த இயேசுவின் ரத்தம் மட்டும் கட்டவே இல்லை. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்திலே ஜீவன் இருக்கப்படுகிறனாலே அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே அந்த கட்டி போகிற அந்த நிலை கிடையாது. ஸோ அப்புறம் அந்த ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறது. ரத்தம்
இந்த ரத்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களும் நான் ஜெயிப்பேன். பாவங்களை ஜெயிப்பேன், பாவ சிந்தைகளை ஜெயிப்பேன், எனக்கு விரோதமாக எழுந்த சாத்தான எல்லா திட்டங்களையும் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய அழகான சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் தரிசித்து அதை அலட்சியம் பண்ணாமல் அதை உள்ளத்தை எதிர்த்து வாழ்வதற்காக அதை நீங்கள் உள்ளத்துக்கு எதிர்த்து அதை அபியாசிக்கும் போது இந்த வாழ்க்கையை பெரிய காரணங்களை காண முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கை ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவின் ரத்தம் ஜெயம். எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். எனக்காய் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தம் ஜெயம். என் பாவத்தை போக்கின ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். எனக்காய் பரிந்து பேசும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அந்த ரத்தம் என் சிந்தையிலே, என் எண்ணங்களிலே, என் எலும்புகளிலே, என் நரம்புகளிலே, என் தசைகளிலே, சரீர உச்சங்களில் உள்ளங்கம் அது வரைக்கும் இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே பாய்ந்து செல்வதாக எல்லாம் சொல்லுங்க. அந்த ரத்தம் பாய்ந்து செல்லும் போது அற்புத சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்க தலைவலி சுகமாகும், இடுப்பு வேதனை சுகமாகும், உங்க ஹார்ட் பிளாக் சுகமாகும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நரம்புகளிலே ஓடட்டும், எலும்புகளிலே ஓடட்டும், எல்லா தசைகளிலே ஓடட்டும், சிந்தையிலே ஓடட்டும், பிரெயினிலே ஓடட்டும். ஆட்டுக்குட்டியான ரத்தம் எனக்குள்ளே இருக்க சொல்லுங்க. எல்லாம் விசுவாசமா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியான ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சத்துருவை ஜெயிப்பேன், சத்துருவை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்ணியங்களை ஸ்தோத்திரிப்போம். praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. 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 praise the Lord. பரமழைக்கு பந்தய படுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைக்கு பந்தய படுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன்,
ஓடுவோமா? எல்லாரும் ஓடுறோமா? எல்லாரும் ஓடுறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது. 13 ஆண்டு நமக்கு நியமித்த பாதையிலே என்ன வந்தாலும், எத்தனை எதிர்கள் வந்தாலும் ஓடிட்டே இருக்கணும். அதற்காக ஒரு இலக்கு இருக்கு. இலக்கு தான் இயேசுவை போய் அடைகிற வரைக்கும் யார் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, யார் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாவிட்டாலும் சரி, யார் நம்ம கூட ஓடினாலும் சரி, ஓடாவிட்டாலும் சரி, நான் எனக்கு நியமித்திருக்க பாதையே சரியாய் ஓட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த பந்தய பொருளான இயேசுவை அடையும்படியாக நம்முடைய ஓட்டம் ஒரே சீராய் ஓட வேண்டும். அல்லேலூயா. வேறு சொல்வது போல இங்கே அங்கே பாராமல், அக்கம் பக்கம் பாராமல், பாவத்தை விட்டு விலகி நேராய் ஓடவும் சொல்லப்பட்டு, பொறுமையாய் ஓடவும் சொல்லப்பட்டு, சில நேரங்களில் வேகமாய் ஓட வேண்டும், சில நேரங்களில் பொறுமையாய் ஓட வேண்டும், சில நேரங்களில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் இயேசுவுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இலக்கு இயேசு, நம்முடைய பந்தய பொருள் இயேசு. உலகத்திலேயே நம் கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் நம்ம எல்லாம் வேறு எங்கேயாவது நிற்கலாம். சண்டே நம்ம வந்து ஆராதிக்கிறோம். தெரியும் நமக்கு ஒரு நாள் பந்தய பொருள் இயேசுவை போய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு வரும்போது அவரோடு பறக்க வேண்டும். அதற்காக அந்த வாரம் ஒரு சேர்ந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாளைக்கு காலைகளிலே இன்னைக்கு கொஞ்ச நேரம் எங்களை மறந்து கர்த்தரை ஆராதிக்க வாய்ப்பு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை புகழ்ந்து இந்த நேரம் நாங்கள் எப்படிதான் பாடினாலும் உற்சாகப்படுத்தினாலும் நீங்க வாயை திறந்து அந்த முகத்தை பார்த்து பன்னிரண்டு ஸ்தோத்திர வரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அது தேவன் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளும். அப்படி நான் எல்லா கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை பார்த்து வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். எனக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லு. நான் அப்படியே அமைதலாக இருக்கிறேன். உண்மையிலும் நீங்க தான் துணிக்க போறீங்க, நீங்க தான் ஸ்தோத்திரிக்க போறீங்க. உங்கள் சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். Yeah.
பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் கூட இருக்கிறேன் தெரியுமா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். என் பேர் சொல்லி அழைத்தேன். மகனே, என் பேர் சொல்லி அழைத்தேன். என் பேர் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உன்னை அறிந்து கொண்டேன். நீ எப்படிலாம் இருக்கன்னு சொல்லி எவ்ரிதிங் உங்க வாழ்க்கை குறித்த எல்லாமே தெரியும். எது எப்படியா இருந்தாலும் நீ என்னுடையவள். எவ்வளவு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து ஆண்டவரே பாடுற மாதிரி ஒரு பாடல். அல்லேலூயா. என்னுடையவர் சொல்லும்போது எத்தனை சந்தோஷம். அது நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, என்னுடைய நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை அறிஞ்சுக்கிட்டேன். உலகத்தில் வாழ நாட்கள் நீ பயப்படாதே, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே சொல்லி அதை பேச்சு. அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும்போது, அக்கினியை கடக்கும்போது நம்ம கூட வருவார். அல்லேலூயா. அவரை உருவாக்கின தேவன், உண்டாக்கின தேவன் நம்மோடு காண்பினார். முந்தினரே சிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையில் நடைபெற்ற தோல்விகள், வாழ்க்கையில் நடைபெற்ற சில காரியங்கள், காயப்படுத்திருக்கதான சில யாருக்குமே தெரியாத காயங்கள், எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் நினைக்காதுன்னு சொல்ல. முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. எந்த துன்பத்திலும் துன்பம் வராமல் இருக்குமா? எல்லாரும் கிட்ட சொல்லுங்க, நான் நிறைய துன்பத்தோடு தான் போறேன், என் துன்பம் யாருக்கும் தெரியும்னு சொல்லி. எந்த துன்பத்திலும் இந்த உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில துன்பமே நமக்கு சகிக்க முடியலன்னா உபத்திர நாட்கள், உபத்திர காலங்கள். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்ன யூடியூப்ல இஸ்ரேல் மக்கள் நிலவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அகதிகளாக வீடுகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, எல்லா சுகமும் இழந்து 1000 நாட்டுக்கு போய் தஞ்சிருப்பாங்க. அந்த நாட்டில் வந்து சுகம் கிடைக்குமா? கட்டில் கிடைக்குமா? அந்த எல்லா விதமான கண்கள் தத்துவ சுகம் கிடைக்குமா? ஏதாவது ஒரு நாளில் போய் தங்குவாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை யோசிச்சுப்பாங்க. ஆனால் நம்மே வந்து அதை சொல்றாரு, நீ கலங்காதே, திகையாதே, என்னுடைய ஓட்டத்திலே சரியா ஓடு, என் கூடவே நீ ஓடு. நான் என்ன செய்வேன்? ஒன்றுக்கு கவலைப்படாது, முந்தினது நினைக்காது. என் அதிகமாக சார்ந்து கொள்ளணும் என்னுடைய சொல்லி நம்ம சொல்ல. நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, அதை ஒன்றை மட்டும் தவற விடாது. எத்தனை பேர் நம்ம தவற எடுத்துப்போம்? காசு தொடர்ந்து போச்சு என்ன செய்யணும்? ஒரு 50 காசு வச்சுக்கிறேன், ஒரு 5 ரூபா தவற எடுக்கணும். மனசு தெரியும், 5 ரூபா எங்கேயோ போட்டேன், தேடி பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் வழியாக போவேன்னா அந்த 5 ரூபா நீங்கள் சம்பாதிக்கப்பட்ட கஷ்டம். அதே போல அந்த ரத்தத்தை சம்பாதித்து, ரத்தத்தை சிந்தி இவங்களை சம்பாதித்து வச்சுக்காரு, இவரை கைவிட்டுறாரா? அதை நீங்கள் என்ன செய்றீங்க? எத்தனை பேர் அதனோடு நேரத்தை செலவு பண்ணுறீங்க? செபத்தை தவற விடாது, செபத்தை தவற விடாது, செபத்தை தவற விடாது. என்னுடையதுன்னு சொன்னா உங்களுடைய சீர் என்னன்னு சொன்னா என்னோடு எப்போதும் பேசணும். அல்லேலூயா. அதில் சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்கவே இல்லையா? ஜெபிக்கணும். ஆண்டவரோட ஜெபத்தை தவற விடாது. கடந்த தோல்வி எண்ணி வாடாது. நடந்திடும் என்ன நடக்கையோ, எந்த சத்திய பாதை நடக்கையோ, எந்த வசனங்கள் உங்களை பேசி வீட்டுக்கு கொண்டு போகுதோ அந்த வழியை வைத்து விடாதே. அல்லேலூயா. இவ்வளவாய் தேற்றும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? அல்லேலூயா. நம்மோடு கூட வரும் தேவன். அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே. அந்த ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போகும்போதுதான் என்ன எல்லாருக்குமே அந்த நேரத்தில் ஹஸ்பண்டும் போக முடியாது, பேரண்ட்ஸும் போக முடியாது, எல்லாம் அவுட் வெளியிலங்க. அந்த டாக்டர் மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை கூப்பிட்டுப்பான். அந்த பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா அந்த அனுபவிச்சது அவ்வளோ பயமாக இருக்கும். அதே மாதிரி ஏசி விட்டாங்க இல்லை, இதுக்கு ஆடும். அதெல்லாம் அந்த அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் யாருக்கு வரக்கூட ஆண்டவர் மட்டும்தான் வருகிறார். அல்லேலூயா. எல்லா சிச்சுவேஷனிலும் பயப்படாமல் திகையாமல் நம்மை பாதுகாக்கும் தேவன்
நாம் அவரை சந்திக்கிற வரைக்கும், நம்முடைய மூச்சு நிற்கிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் கவலைப்படாத, ஜெபத்தை தவற விடாத, அவரோடு நடக்கிற வழிகளை விட்டுடாத, தொடர்ந்து அதை அதிகப்படுத்த என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி அந்த எவ்வளவா என்னை பலப்படுத்துகிறீர்கள், எவ்வளவா என்னை பலப்படுத்துகிறீர்கள், எவ்வளவா எனக்கு தைரியம் கொடுக்கிறீர்கள், எவ்வளவா என்னை ஆற்றுகிறீர்கள், எவ்வளவா என்னை அரவணைக்கிறேன் தெய்வமே, நான் உமக்கு அடிமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், என்னுடையவன் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா. புருஷன் சொல்லுவான், என் மனைவி சொல்ல என் புருஷன், அது கூட கடந்து போய் என் பிள்ளை மதிக்கும் போது என் பிள்ளைங்களும் உன் பிள்ளை, ஆண்டோடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவனுடைய உலகத்தின் உறவுகள் நமக்கு இருந்தாலும் விட்டுவிடலாம் சொல்லாச்சு மஸ்ட். ஆனால் இதை காட்டிலும் ஒரு பரலோகம் வரும், இதை காட்டிலும் பரலோகம் வரும். என்னுடையவன், என்னுடையவள். ஹல்லேலூயா. என்னுடையவள், என்னுடையவன். மனவாட்டி சொல்லும்போது நேசர் என்னுடைய, நான் அவருடையவர் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடையவர் என்று சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும்? நானும் முறையவர்தான் அப்பா, நானும் முறையவர்தான், நானும் முறையவர்தான். என்ன இருந்தாலும் சரி, மரணமே இருந்தாலும் சரி, என்னை தப்புவிக்க வந்தவர், விடுவிக்க வந்தவர், என்னோடு வருகிறவர், என்னை ஆற்றுகிறவர், என்னை கேட்கிறவர், என்னோடு இருக்கும்போது நாங்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. 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 இப்போ ஒரு என்ன சொல்லுங்க, போல இந்த வார்த்தைகள் எவ்வளவாக கலப்படுத்துது, சொந்தரை கலப்படுத்துது. நான் விசுவாசம் இதை கலப்படுத்தின அந்த வார்த்தையை கொண்டு நான் ஆராதிக்க போறேன். சாப்பாடு எங்களுக்கு இருந்தால் நமக்கு எதுதான் சொந்தம்? எங்கதான் சொந்தம்? பரலோகம் தான் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பரமபிதாதான் நம்முடைய தந்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இயேசுதான் நம்முடைய மனவாளன். ஹல்லேலூயா. உலகத்தில் நம்மை மறுரூபமாக்குவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரமசுந்தர பரமபிதா. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். Oh my God.
தொடர்ந்து இந்த ஆராதனை விழாவிலே பற்றி பிடிக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் ஆராதிக்க அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. ஆசீர்வதிப்போம். யோசியார் 13ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறேன். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கரையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் வருகிறார். எல்லா இடத்துலையும் வசனத்தை அதிகாரத்தை வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கரையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அமரங்கள் கர்த்தரால் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவருக்கு மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் எழுந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். இது நடந்துட்டு இருக்கும். இப்போ நமக்கு பெரிய பழக்கிட்டு ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்குதா இல்லையா? உக்ரைனில் நடக்கு, இஸ்ரேல் தேசத்தில் நடக்கு, நிறைய நாடுகளில் நடக்குதா பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி. கர்த்தரை கோபத்தின் காரியம், கர்த்தரை கோபத்துக்கு கொண்டதாக நம்ம என்ன செஞ்ச யாரும் நிற்க முடியுமா? நான் நிற்க முடியுமா? நீ நிற்க முடியும்? ஒருவருமே நிற்க முடியாது. அந்த அதிகாரத்தை தியானித்திருக்கும் போது அந்த நேரடியாக இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்துக்குள்ளே நடத்தினார். அதை நான் முழுசாக அதை வாசித்தேன். 13ஆம் அதிகாரம் என் வீட்டில் முழுசாக வாசதான் எல்லாம் தெரியும். எனக்கு நேரம் இல்லை அனுபடினால அப்படியே நான் விட்டுவிட்டு அந்த வாசித்து எங்கே போகணும்னு சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். வசனம் சொல்லி வாசிங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்தாங்க, நானும் அவங்க டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களுக்கு தெரியும். மத்திய 24ஆம் அதிகாரம் மத்திய 24 பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசிங்க. 24ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சங்கையாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அநேக நேரங்களில் ஜனம் எங்கே போவாங்க? ஓடி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். நான் யோசிப்பேன், ஓடி போனால் நம்மளாம் ஓடிடுவோம், விடுதலை ஓடுவோம், இந்த நாட்ஸுங்க எப்படி ஓடும், இந்த பிள்ளைங்க எப்படி ஓடும், இந்த பிள்ளைங்க இருக்கிற 2 லட்சம் பேர் இருக்காங்க இந்தியாவில், எப்படி வருவாங்க? நீங்கள் சொல்லுங்கள் ஓடி போவார்கள். அப்புறம் அடுத்த வாசிங்க. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிக்காததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். என்ன உபத்திரவம்? உலகம் உண்டானது முதல். உலகம் உண்டாச்சுன்னா உலகத்தையா உண்டாக்குறான், அங்கதான் உண்டாக்குறான். உலகம் உண்டானது முதல் வாசிங்க. இதுவரைக்கும் இப்ப நம்ம கேள்விப்பட பார்த்தீங்கன்னா இது இல்லை, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமே அந்த சம்பவிக்கவே முடியாது, இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். சொல்றாரு வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. நீங்க ஓடி போவது இந்த கெட்ட காலத்திலாவது இருக்கக்கூடாது, ஓய்வு நாள் இருக்கக்கூடாது, மழைக்காலத்தில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு? அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்போது சொன்னா மிகுந்த உபத்திரம். இது யார் சொல்லுது? வாசிங்க. 24:1 வாசிங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள்.
இயேசு அவர்களை நோக்கி இப்போ இயேசு அவர்களை நோக்கி யார் சொல்றது? இயேசு சொல்றார். இயேசு அந்த சீஷர்களை பார்த்து சீஷர் கேட்கிறாங்க, இனி உலகத்துல என்ன நடக்கும், கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்று கேள்விப்பட்ட போது இயேசு அவரை நோக்கி தான் சொல்றது, இதுவரைக்கும் சம்பவித்ததும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் உண்டாகும். யோசிச்சு இப்போ நம்ம எந்த உபத்திரத்தில் இருக்கோம்? எந்த தேசத்தில் உள்ள உபத்திரவங்கள் இனிமேலும் ஒரு உபத்திரம் வரும் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அந்த உபத்திரவ நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் யாரும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. அப்படிதான் வசனம். யாருமே தப்ப முடியாது அப்படிதான் வசனம் சொல்லி. நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், அதாவது உபத்திரவ நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தெரிந்து கொள்ளப்படுவோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். காதல் பேசுற வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். நீங்களும் நான் யார்? இல்லையா? சந்தேகம் தான் இருக்கா? வாய்ஸ் சந்தேகம் தான் இருக்கா? எல்லாரும் யாராவது தெரிந்து கொள்ளப்பட்டோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரும் சிலர். சூசன் பீப்புள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். கானான் தேசத்துக்கு அத்தனை லட்சம் பேர் கிளம்பினாங்க. ஆனால் கானானுக்கு போனது 2 பேர் தான். உலகத்தில் இத்தனை லட்சம் ஜனங்கள், ஒரு 143 கோடியா? 148 கோடியில தேவன் டெய்லி என்ன அழைக்கிறார்? அவன் சொல்லி வாரசுமா பிள்ளைகிட்ட வாங்கன்னு சொல்றார். அது ஒரு சிலர் சரி கொடுத்து வராங்க, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. ஆனால் அழைக்கப்பட்ட சிலரில் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட அநேகரில் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் சிலர். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்ல மைண்ட் வச்சுக்கணும். இயேசுவாலே பிதாவாலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட நம் நிமித்தம் தான் இந்த உபத்திரமும் குறைக்கப்படும். ஏன் அப்படி சொல்லணும்? வசனம் நம்மளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நம் நிமித்தம் தான் வரக்கூடிய மிகுந்த உபத்திரங்கள் கொஞ்சம் குறைக்கப்படும். உபத்திரங்கள் கண்டிப்பா வருவோம். ஆனால் உபத்திரத்தில் நம்மையும் தப்பித்து நாம் தேவை நோக்கி கதறும் போது, திறப்பிற்கு சிரிக்கும் போது, தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் சுழற்சிக்கு அதிகரிக்கப்படும் போது நிமித்தம் என்ன நடக்கும்? உபத்திரவங்கள் குறையும். நீங்க என்ன செய்வது? எனக்கு என் பிரச்சனையே பெருசா இருக்கு, என் குடும்பமே சரியா போயிட்டு, எனக்கே டைமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ எதுக்காக தெய்வம் தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொள்ளப்பட்ட நிறைய நான் தியானித்தேன். எனக்கு இப்போ சொல்ல நேரம் ஒரு சிலர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். உபத்திரம் குறையணும். அதில் உங்கள் வீட்டில் இருக்க உபத்திரம் குறையணுமா? தேசத்தின் உபத்திரம் குறையணுமா? ஒரே ஒன்றா செய்யணும். தேவனை நோக்கி கதற வேண்டும். தேவ சமூகத்திலே நம்முடைய ஜெப ஜீவித்தை அதிகப்பட்டு வேண்டும். வசனங்களை வைத்து நாம் செபிக்கும் போதுதான் மிகுந்த உபத்திரம் என்ன சொல்ல குறைக்கப்படும். அதில் ஃபுல்லாக போகும் சொல்லலை, போகும் சொல்லியிருக்கா, இதை மிச்ச உபத்திரம் போயிடும் சொல்லியிருக்கா, குறைக்கப்படும். லெஸ்ஸாக அவ்வளோதான். இந்த உலகத்தின் உபத்திரவம் குறைக்கப்படுது. உங்கள் கையில் தான் இருக்கு, உங்கள் கையில் தான் இருக்கு. அப்படின்னாலே நான் சில நேரத்தில் சின்ன சொல்லுவாங்க, சொல்லுவான் வேலையே இல்லையா, இப்போ பார்த்தாலும் சொல்லுவோம் சலைப்பெல்லாம் வரும்போது அப்படி வசத்தை நான் வாசித்த போது யாருக்கு மன்னிப்பு கேட்டேன். மன்னிச்சு சொல்லுவான், என்ன மன்னிச்சு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் சபை மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவங்க எந்தெந்த காரியத்தில் அவங்களுக்கு தூரமாக இருந்தாலும் திருப்பி கொண்டு வந்து தேசத்துக்காக, மறுபுறத்தின் மக்களுக்காக, உபத்திரத்தில் இருக்கிற மக்களுக்காக, உபத்திரங்கள் குறைக்கப்படுவதற்காக அதை செவிக்கணும்ப்பா. அந்த செவ்வாவை ஊற்றணும்னு சொல்லி நான் செவித்தேன். அங்கேதான் நீங்கள் தைரியமாக உங்கள் மத்தியில் பேசு. எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட
யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளுங்களை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக தெரிந்து கொள்ளலாம்? எதுக்காக? சும்மா உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அது பார்க்குறது, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம், சாப்பிட்டு சாப்பிட்டு அறிவுவாங்க. நாம் குடும்பம் அப்படியா இல்லை. கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எனக்கு எத்தனை பேர் கனி கொடுக்கிறீங்க? நீங்க சும்மா ஒரு பிள்ளை வளர்ப்பீங்களா? ஒரு பிள்ளைக்கு சும்மா வளர்ப்பீங்களா? என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கு வேண்டிய எல்லாமே நீங்கள் செய்யணும். அப்போதான் அந்த குழந்தை கொண்டே இருக்கும். இல்லாட்டி தாக்க கமிச்சு இருக்கிற மாதிரி தேவன் சும்மா நம்ம ரத்தத்தை, அவ்வளோ ரத்தத்தை சிந்தி எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகிறதுக்கு மட்டுமா? எந்த தெரியுமா? இவ்வளோ காலம் எப்படியோ போயிடுச்சு. இனி உள்ள காலங்களில் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களினாலே முதலாவது கனி கொடுக்க ஆரம்பிங்க. இந்த இன்னும் பழைய சாட்சியா இருக்க சொல்லப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னா சாட்சியா இருக்கும். உங்க குடும்பத்துல, கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே, வேறு ஸ்தலத்தில் நீங்க சாட்சியா இருக்கும். இப்போ சாட்சியை பார்த்து அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். சாட்சி நிறைய விசுவாசம் சொல்ல தங்க முடியும். எத்தனையோ பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, பழம் கேட்டு சண்டை வரும். சின்ன காலத்துக்கு இட்டு கொடுக்க முடியாது. வாய் பார்த்து அப்படி இங்கே பார்த்தா கீழே வராது, சொத்தமே வராது. வீட்டில் போனால் அப்படி கீழே சொத்தம் அங்கே கேட்கும். இன்னும் விசுவாசங்களுடைய சீவிகள் இருக்கிறவங்களுக்காக பார்த்து மக்கள் ஆண்டவர்கள் வர முடியும். நம்மளை பார்க்குறாங்க, நம்ம 2 கண்ணில் பார்க்குறோம். நிறைய பேர் நிறைய கண்கள் வச்சுட்டு பார்க்கணும். ஸோ நம்மளே சீவியம் எதற்காக ஆண்டவர்களை தெரிந்து கொண்டால் சாட்சியாக இருக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் வீட்டுக்கு மேலே வச்சுட்டு நாளைக்கு அடுத்த நாள் சொல்கிறேன். சாட்சியாக 2வது யோவான்ல கனி கொடு, 3வது மிகுந்த உபத்திரவத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கவே தெரியுதுன்னு சொல்லவே கூடாது. நேற்று மத்தியானம் கூட ஜெபிட்டு மிகுந்த ஜெபித்தேன். அது யாரெல்லாம் செய்து இருக்கிறாங்களோ, அதெல்லாம் கத்திர நிமித்தம், சத்தியத்தை நிமித்தம் யாரெல்லாம் மிகுந்த உபத்திரம் படுறாங்களோ இதுதான் உபத்திரத்திற்குள்ளே சொல்லலாம். வெளியே கொண்டு வாங்க சொல்லலாம் சொல்லி சொல்லிட்டு இது நீங்களும் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு ரோமர் சொன்னாங்க, ரோமர் 8:26 வாசனம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். எனக்கு பலவீனம் சொல்லிட்டு நீங்கள் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஜெபிக்கவே மனம் இருக்காது, ஜெபிக்கவே இஷ்டம் இருக்காது. ஆவியானவரே கூப்பிடுங்க, ஒரு பலன் இறங்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒப்புதலாத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். அப்படி ஆவியானவர் அழைப்பீங்கன்னு சொன்னால் ஜெப செய்ய ரொம்ப சிறப்பு. ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்களாம் சொல்லுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமான சோகம், அந்த வசமே இருக்காது. சும்மா ஏதோ ஒரு சுகம் மணிக்கணக்காக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி வந்தாங்க, முட்டிக்கால மணிக்கணக்கில் சோகலாம். பார்த்தா அது எந்த சாரமே இருக்காது, ஆனால் சோகணும். சாரம் உள்ளவர்களாக வேத வசனத்தை படித்து, வேத வசனத்தை புரிந்து கொண்டு, பரிசுத்தமான ஒத்தாசையோடு 2 வரி நீங்கள் ஜெபிச்சவங்க போதும். அந்த ஜெபத்தின் வல்லமை உலகத்தை அசைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பெரிய ஜெபம்தான் இல்லைங்க, சின்ன சின்ன ஜெபத்துக்கும் அப்பப்போ சின்ன சின்ன ஜெபம் நீங்கள் ஜெபிக்க ஜெபத்துக்கும் ஆவியான ஒத்தாசை கேளுங்க. அவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். மிகுந்த வரப்போது மிகுந்த உபத்திரவம் நம் நிமித்தம் சொல்லுங்க. என் நிமித்தம் சொல்லுங்க. என் நிமித்தம் உலகம் எங்கெல்லாம் எல்லாம் வரப்போன கொடிய உபத்திரவம் யார் நிமித்தம்? என் நிமித்தம் சொல்லுங்க. என் நிமித்தம் குறைக்கப்படும். எப்போ நீங்க ஜெபிக்கும் ஆவியார் ஒத்தாசை ஜெபிக்கும் போது நம்ம உபத்திரவங்கள் குறையும். நம்மையும் உபத்திரப்படாமல் கட்ட அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்ல மாட்டேங்க, எங்க போயிட்டீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபையை கண்களை மூடி ஆண்டவரே, எனக்கு தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்
அதுக்கு பாடுவாங்க, தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. திரும்பி சொன்ன, தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் உபத்திரமெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெற்றியாக முடியும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி, எனக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தின்படி, எனக்கு ஆண்டு கொடுக்கிற நேரங்களின்படி நான் உபத்திரத்துக்காக மிகுந்த உபத்திரங்கள் குறைக்கப்படும்படியாக, தேசங்களுக்காக, சபைகளுக்காக, உபத்திரப்பட மக்களுக்காக நான் முடிந்த வரைக்கும் செபிக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. அடுத்த நம்மை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வசனம் புரிஞ்சு, எத்தனை பேர் கேட்டுக்கோங்க, எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சு? பிரதர்ஸ் புரியுதா? புரிஞ்சுதா? புரியுதா? புரியலன்னா திரும்ப சொல்றேன். புரிஞ்சுதா? ஆஃப்டர் என் ஆண்டத்தை நோ எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. 5 minutes, 10 minutes, 15 minutes ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணிட்டு யாருக்கு ஜீவத்தில் ஒரு பலன் வரும், இது ரொம்ப பலவீனெல்லாம் இடுப்பு வலி, தலைவலி, கை வலி, கால் வலி, முட்டி வலிலாம் ஓடியே போயிடும். அதில் எல்லா கண்ணெடுத்து சோதனைப்போம். பேசலாம் பேசலாம் பேசலாம். எங்கள் வீடு எங்கள் வீடு எங்கள் வீடு தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் நிமித்தம் உலகத்தின் உபத்திரம் குறையும். சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட என் நிமித்தம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்கம்மா. தெரிந்து கொள்ளப்பட்ட என் நிமித்தம், தெரிந்து கொள்ளப்பட்ட என் நிமித்தம் உலகத்திலே வந்து கொண்டிருக்கிற வரக்கூடிய மிகுந்த உபத்திரமும் குறைக்கப்படும். குறைக்கப்படும். சொல்லுங்க, குறைக்கப்படும். என் நிமித்தம் குறைக்கப்படும். ஸோ நான் என்ன பண்ணேன்? இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஜெபிக்க இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஜெபாவே இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆண்டவரோடு உறவாடுவேன். திறப்பேன், கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் 10 நீதிமான் இருந்தால் பேசுகிறேன். only 10 members. 10 பேர். 10 பேர். ஒரு ஆசை டெய்லி 10 பேர் சபை வந்து சித்தவனாக 10 பேர். 10 பேர். கல்யாணம் கேட்கறதுனாலும் ஆண்டவர் பேர் கொஞ்சம் 2 பேர் என்னாபத்தினால் எப்படினாலும் அங்கே இருப்பேன். கணவன் மணி 2 பேர் அங்குக்கு போகும். சகோதரர்கள் 2 பேர் அங்குக்கு போகும். அதே போல நாமத்தின் மீது எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லுவேன். அந்த சொன்ன நாமத்துடைய காரியத்துக்காக நம்ம செவிக்க விரும்பும் போது நம்முடைய குடும்பத்தை ஆசைப்படி, குடும்பத்தின் பொருளாதார தேவையை ஆசைப்படி நம்ம அதுக்கு செவிக்கவே வேண்டாம். நம்ம வீடு தட்டி நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்க தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். ஹல்லேலூயா. எல்லா தரவுகளை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே ஜெபம் ஜெயம் ஜெபமே பரம் ஜெயமே ஜெயிக்கோ ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயமே ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் பரமே ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே ஜெபம் ஜெயம் ஜெபம் ஜெயமே ஜெபித்திட
ஒவ்வொரு நாமும் இந்த அருமையான என் பிள்ளைகளோட நான் ஷேர் பண்ணிட்டே தான் வரப்பா. இத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் நீங்கள் சொன்னதை எனக்கு சொன்னதை நான் செய்கிறத இந்த பேருக்கு நான் சொல்லிவிட்டேனப்பா. அப்படி நான் இவர்களுக்குள்ளே ஆவியானவர் ஜெபிக்க வாஞ்சையும் ஏவலையும் இங்கே தான் கொடுக்கிறோம். அப்படி நான் இது உங்களை காலத்திலே போகிற சபை மிகுந்த கருத்துக்களை போகிற மக்களுக்காக ஜெபிக்கிற சபையாக மாறட்டும். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு பாதுகாக்க ஜெபிக்க சில வீரர்களாக சில வீராங்கனைகளாக எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மாற்றும். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், வாலிபர்கள் ஜெபிக்கட்டும், கன்னியர்கள் ஜெபிக்கட்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேசத்துக்காக திறப்பில் நேற்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள என்னையும் எங்கள் சபை மக்களை மாற்றும். மற்ற எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. உங்களுடைய தேவைகள், நீங்கள் எதிர்பார்ப்புகள், எங்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. பார்த்து நாங்கள் கற்ற இந்த நாளிலே பேசின காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் வரக்கூடிய பயங்கரமான கத்தரின் நாளுக்கு தப்புவிக்கப்படும்படியாக, அவங்களுடைய கோபத்துக்கு தப்புவித்துக் கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எங்கள் ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட குடும்பமாக எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை ஆசீர்வதி. எங்கள் கருத்திலே கொடுத்த உத்தரவாதம் உள்ள உங்களுடைய அபிஷேகம் உள்ள செவ்வாவியை தொடர்ந்து பற்றிய செய்ய ஆவியான உதவி செய்ய பீப்புள். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சமம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சமம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சமம். அதனாலே நீங்கள் உம்முடையவர்களாக பார்க்கிறபடினாலே உங்களுடைய சித்தத்தை எங்களிலே வைத்து, உங்களுடைய நோக்கத்தை எங்களிலே வைத்து, நன்மை எங்கள் மீது பொழிந்து தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிறாங்க. உங்களை கைவிடாது இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் அந்த பாதுகாப்புகளே எங்களுடைய ஆகாரம், எங்கள் போக்குவரத்து, எங்களுடைய எல்லா காரியங்கள், எங்கள் வருமானங்கள், எங்கள் வீடுகள் எல்லாவற்றையும் ரத்தம் மறைக்கட்டும். இயேசுவின் ரத்தம் மறைக்கட்டும். இயேசுவின் ரத்தம் மறைக்கட்டும். இயேசுவின் ரத்தம் மறைக்கட்டும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.